நன்மைகளை நாம கண்டடைய முடியும். உணர்றீங்களா இல்லையா? ஆமேன். ஆமா, நீங்க வாசி பாருங்க. யாத்ராகமத்தினுடைய புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். உருளைகள் கழலவும் வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அல்லேலூயா, ஆமேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். ஆமா, அவர் எனக்கு துணையாயிருக்கிறார். எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? ஏன் துணையா இருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. அவருடைய நியமங்களுக்கு, கட்டளைகளை நாம கை கொள்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஆமாவா? ஆமாவா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமேன். அப்ப இங்க பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? வார்த்தை புரியுதா? எகிப்தியனுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அப்ப நாம யாரு? இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு எதிரா நிக்கிற ஆட்கள் யாரு? எகிப்தியர்கள். புரியுதுல? ஆமா, நாம இஸ்ரவேலர்கள், நமக்கு எதிரா இருக்கிறவர்கள்லாம் எகிப்தியர்கள். அப்ப எகிப்தியர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும், வண்டி சக்கரத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அச்சாணியெல்லாம் உரி விடுறாரு. எவ்வளோ நல்லவருப்பா. அல்லேலூயா. பார்வோனை பார்த்து பயப்படாத. அல்லேலூயா. உனக்கு எதிரா நிக்கிற நபரை பார்த்து பயப்படாத. கோலியாத்தை கண்டு பயப்படாத. பார்வோனை கண்டு பயப்படாத. அல்லேலூயா. உனக்கு விரோதமா நிக்கிற சிங்கங்களை கண்டு பயப்படாத. காரணம் என்ன தெரியுமா? யூத ராஜ சிங்கம் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யூத ராஜ சிங்கம் என்னோடு கூட இருக்கிறார். எந்த சிங்கத்துக்கும் நான் பயப்பட தேவையே இல்லை. ஆமென். அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அவன் ரதம் இருந்தா தானே அல்லேலூயா என்ன வந்து பிடிப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரதத்தினுடைய அச்சாணியை புடுங்குறாரு. உருளை எல்லாம், அந்த சக்கரம் எல்லாம் கலண்டு விழுகுது. அல்லேலூயா. அப்ப பலத்த காயங்கள் ஏற்படுது. அப்போ அந்த பார்வோனும் அவனுடைய படைகளும் நினைச்ச காரியங்கள் நடக்கவே முடியல. ஆமென். அப்ப யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா என்ன நினைச்சாலும் சரி, அது நடக்காது. ஆமென். என்ன காரியம் நினைச்சாலும் சரிங்க, அது நடக்கவே நடக்காது. என்ன ஆண்டவர் கை விடவே மாட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீங்க கைவிட்டா கூட அவர் விடுறதா இல்ல. அல்லேலூயா. நீங்க கைய பிடிச்சவங்க, வாலி வயசு பிள்ளைங்க சொல்ல முடியாது, அம்மாமார்கள் சொல்லலன்னு. அல்லேலூயா. ஆமா, நீங்க கைய பிடிச்சீங்கல்ல, பிடிச்சவெல்லாம் விட்டா கூட ஆண்டவர் உங்களை விட போறதே இல்லை. ஆமென்.